இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக மனிதநேய மக்கள் கட்சியுடன் சந்தித்தோம். என்னுடன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம். யாக்கூப் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் மு. ஜெயினுலாப்தீன், அதேபோல மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் வந்திருந்தார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய தாவேக ஆட்சியில் சென்ற பக்ரீத் என்று பரவலாக அழைக்கப்படக்கூடிய தியாக திருநாளின் போது பலியிடக்கூடிய, அதாவது காளை மாடுகளை பலியிடக்கூடிய அந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை சுட்டிக்காட்டி மிகப்பெரிய கெடுபிடிகள் பரவலாக நடைபெற்று இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் முழுமையாக உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றிவிட்டோம் என்று காம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது பிரிவும் அதேபோல அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவும் மிக தெளிவாக தரக்கூடிய தனி மனிதர்களுக்கான உரிமையில் ஒரு தலையிடக்கூடிய ஒரு நிகழ்வாக விஜய் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, தாவேக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை அமைந்துவிட்டது. இது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை முழுமையாக படித்து பார்த்தால் அது வெறுமனே பக்ரீத் திருநாளிலே செய்யப்படக்கூடிய பலிகளுக்கு மட்டுமல்ல, மற்ற சமயத்தவர்கள், அது இந்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் பண்டிகைகளின் போது விலங்குகளை பலியிடுவதற்கும் அது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பலியிட வேண்டும் என்ற நிபந்தனை அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது. இது வன்மையாக ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக தாவேக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. மேல்முறையீடு செய்வோம் என்று காலந்தாழ்த்தி சொல்கிறார்கள். மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒன்றுக்காக எப்படி காவல்துறையினுடைய பல படைகளை பல இடங்களுக்கு அனுப்பி இந்த பக்ரீத் பலியிடலை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கையை, காளை மாடுகளை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையை ஏன் எடுத்தார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. சென்னை தலைமைச் செயலகம் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தளமாக அமைந்திருக்கின்றது. இதுவரை நடைபெற்ற ஆட்சிகளில், அது அண்ணா அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த கலைஞர், அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர், அதற்கு பிறகு வந்த செல்வி ஜெயலலிதா, அதற்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி, அதற்கு பிறகு வந்த தளபதி மு.க. ஸ்டாலின், இந்த ஆட்சிகளிலெல்லாம் சுதந்திரமாக மக்கள் தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சருடைய குறை தீர்க்கும் பிரிவில் தங்களுடைய மனுக்களை எல்லாம் அளிக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை பெற்றிருந்தார்கள். இப்போது தாவேக அரசில் மக்களுடைய அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு தபால் பட்டிய மாதிரி அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகம் ஆளுங்கட்சியினுடைய செயலகமாக மாறி புதிதாக கட்சியில் சேரக்கூடியவர்களை இணைக்கக்கூடிய ஒரு தளமாக அது மாறியிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படி கட்சியின் நடவடிக்கைகளை தலைமைச் செயலகத்தில் நடத்திவிட்டு பொதுமக்கள் உள்ளே வந்து தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சருடைய குறை தீர்க்கும் பிரிவில் அவர்களுடைய குறைகள் தாங்கிய மனுக்களை
கொடுப்பதற்கு சுதந்திரத்தை அந்த வெளிப்படையாக அவர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த சுதந்திரத்தை பறித்திருப்பது திருத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மீண்டும் தலைமைச் செயலகம் முன்பு போல் இயங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. அது எங்களுக்கு அந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவதற்கு திமுக மிக சிறப்பான முறையில் பணிகளை ஆற்றினார்கள். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாகை மாவட்ட திமுக செயலாளர் திரு கௌதமன் அவர்கள் மிக சிறப்பாக அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பான தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். எனவே எங்களுக்கு அது போன்ற குறை சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் நிச்சயமாக இல்லை. ஏன் திரு வைகோ அவர்களோ திரு துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லியிருக்கக்கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில் தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? ஓகே, கேள்வி இருக்கா? அது தேர்தல் வர்ற நேரத்தில் தெளிவாக விளக்கமாக சொல்லுவோம். நன்றி. அதாவது அது ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் பதிவு செய்த அரசியல் கட்சிகள் சொந்த சின்னத்தில் போட்டியிடாவிட்டால் அவர்களுடைய பதிவை ரத்து செய்வோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கையை செய்து, அதே போல் எங்களுடைய கட்சியினுடைய பதிவை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு எதிராக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்திருக்கின்றோம். அந்த முறையீட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய கட்சி எங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து தான். கூட்டணியில் எந்த முரணும் இல்லை, நெருக்கமாக இருக்கின்றோம். இன்றைக்கு கூட மனம் விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களிடம் தேர்தல் தொடர்பாக பல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். எந்த முரணும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து செயல்பட்டு வருகிறோம். ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்லி அதற்கு பதிலாக என்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றி.